ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ஓவா தரீங்களே. நாங்க கல்யாணம் பண்ணி வந்து வீட்டுக்காரியா, சமையல்காரியா, ஆத்துக்காரியா, புள்ள பெத்து போடுற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே. என்னைக்காவது புருஷனை பார்த்து யா இவ்வளவு சம்பளம் போட்டு கூடியா நாங்க கேட்டிருக்கோமா? நடுவர் அவர்களே, தட்டுக்க கையை எனக்கே கேட்டிருக்கோமா? நம்ம சரியான கேள்வி. கடைசியில பாயிண்ட் எப்படி வருது பாத்தியா? அப்படிதான். வேலைக்காரி வேலை பாக்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க சம்பளம் கொடுக்குறீங்களே. வேலைக்காரி வீட்டு வேலை மட்டும்தான் பாக்குறேன். ஆனா நாங்க பொண்டாட்டியா வந்து வீட்டு வேலை பாக்குறோம், துணி துவைக்கிறோம், வீட்டை பெருக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், குழந்தை பெத்து தர்றோம். இவ்வளவு வேலை படுறமே, எங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கியான்னு கேட்கறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சார்? இப்ப வேலைக்காரிக்கு வேலை பாக்குறா, அடுத்த மாசமே நீ வேலை பாக்குற சரியில்லை போடினா போயிருவா. நீ கல்யாணம் பண்ணி 23 வருஷமா என்னை இம்சியை கொடுக்குற, போடினா போவியா? இதை விட இன்னொன்று சுருக்கமாக கேட்குறேன். வேலைக்காரி ஒரே ஆள் காலையில் ஒரு வீட்டில், மத்தியானம் ஒரு வீட்டில், சாயந்தரம் ஒரு வீட்டில் வேலை வைப்பா. சார் 3 வீட்டில் பேசாமல் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். அடுத்த மாதமே நீ வேலை சரியில்லை போடினா போயிடுற, நீ போக மாட்டேங்கிற. சார் இது வேலைக்காரி சம்பளத்துக்கு மட்டும்தான் வேலை வைப்பான், அதோட போச்சுன்னா போயிடுவான். வேலைக்காரிக்கு சம்பளம் மட்டும்தான் கொடுக்குறோம், உங்களுக்கு புல்ல கொடுக்குறோம், ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம். பல பிரச்சனைகள் இருக்கு, அதையும் இதையும் ஒன்னா இழுத்து விடாத. உங்களுக்கு பிரச்சனை சார் நாங்க கேட்டிருக்கோமான்னு தான் கேட்டேன். கேட்டுவிட்டா அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது. வீடு கட்டுறீங்க.